நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல தமிழக வெற்றிக் கழகம் சார்பா 2 கேஸ் போடப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மாசம் அக்டோபர் 3ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு சில கருத்துக்கள் வந்து நீதிபதி அப்ப சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நீதிபதியை பத்தி நிறைய டிவிகே காரங்களாம் வந்து விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அவங்களை கைதுலாம் செஞ்சிருந்தாங்க. வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் போலீஸ் மேனும் அது மற்றும் அவருக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டா இருக்கு. அவர் ஒரு அட்வொகேட். அவர் எல்லாமே சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மாரிதாசவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை எதிர்த்து ஒரு கேஸ், இந்த தீர்ப்பு எதிர்த்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல ஒரு 13 வயசு பையன் உயிரிழந்திருக்கான். 13 வயசு. அவரோட தந்தை வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு வந்து இதை உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிஜேபியை சேர்ந்த ஜிஎஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பிஜேபியில தமிழ்நாடு வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அவர் ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த விசாரணையை வந்து சிபிஐக்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 விசாரணை மட்டும் வந்து உச்சநீதிமன்றத்துல போட்டிருக்காங்க. அதனோட விசாரணை வந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல தொடர்ந்துருக்கு. அது என்ன வாதங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அக்டோபர் 3ஆம் தேதி நம்ம தீர்ப்பு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அந்த அக்டோபர் 3ஆம் தேதி மனு வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து டிஎம்கே காசு பண்ணிலாம் ஆன்லைன்ல பேசுறாங்க. அதை பத்தி நமக்கு கருத்து இல்லை. அவர் என்ன கேஸ் போறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ஸ் நடத்தக்கூடாது, ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்த போறாங்க அப்படின்னா, ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். அதை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. ஒரு பொதுநல மனு ஒன்று போடுறாரு. அந்த பொதுநல மனு விசாரிச்சவங்க என்ன பண்றாங்க, அப்ப டிவிக்கு சார்பா வந்து பேசுறதுக்கு யாருமே இல்லாத இடத்துல அதை பத்தி நம்மளும் விமர்சனம் பண்ணியிருந்தோம், டிவிக்கு விமர்சனம் பண்ணியிருந்தோம், பழைய வீடியோஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த விஷயத்த நம்ம பதிவிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து டிவிக்கு சார்பா வந்து யாருமே பேசுறதுக்கு இல்லை. அங்க வக்கீல்கள் வந்து டிவிக்கு சார்பா வந்து யாரும் பேசுறதுக்கு இல்லை. அந்த நேரத்துல வந்து எதிர்மனதாரரே வந்து யாருமே இல்லை. அந்த இடத்துல வந்து நீங்க வக்கீல வந்து நீங்க ஜட்ஜு வந்து எப்படி மனுல வந்து விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லையே, எப்படி நீங்க வந்து விஜய் அவங்களை விமர்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இந்த கருத்து அன்னைக்கே இருந்தது. ஆனா நீங்க நான் கேட்டுக்கல. கேட்டவங்க என்ன ஆச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தைகளை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து எஸ்ஐடி வந்து போட்டிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடி போட்டிருந்தாங்க. அது எப்படி வந்து ஒரு பொதுநல மனுவா தான் வந்து வந்திருக்கு. அந்த பொதுநல மனு வந்து ஆக்சுவலா இது கரூர்ல நடந்திருக்கு. அந்த கரூர்ல நடந்த விஷயம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரையோட கிளையில தான் வந்து இது விசாரணை நடந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க பொதுநல மனு வந்து வந்திருக்கு, அந்த பொதுநல மனு வந்து விசாரிக்க வேண்டிய இடத்துல நீங்க எப்படி பொதுநல மனுவோ விசாரிக்காம எப்படி மதுரை ஹைகோர்ட்ல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, எப்படி நீங்க அதுக்குள்ள எஸ்ஐடி போடலாம்? ஆக்சுவலா ஒரு நபர் கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கமிஷன்லாம் போட்டிருக்கப்ப இது எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. இதை வந்து தீர்ப்பு வந்து முழுசா கொடுத்துடல. இது வந்து ஒரு நிறைய கேள்விகள்லாம் கேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து தேதியெல்லாம் குறிப்பிட்டு பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உச்சநீதிமன்றம் பார்த்திருக்காங்க. இதுல விசாரிச்சதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் அவங்களும், அதுக்கப்புறம் என்வி அனந்த் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் அவங்களும் 2 பேரும் வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த மனுவை வந்து. அது வந்து முக்கியமா என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தாவேகா சைட்ல வந்து என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பிஜேபி சைட்ல ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். அவங்க வந்து ஜிஎஸ் மணி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து விசாரணை வந்து சிபிஐக்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து தாவேகா சைட்லயும் வந்து சிபிஐ விசாரணை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்தா ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தவங்க தலைமையில ஒரு விசாரணை குழு ஆணையம் வந்து ஒன்று அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஓகே, அது வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இருக்கு. அது வந்து நம்ம வரணும் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு நபர் ஆணையமும் வந்து அமைக்கலாம், எப்படி வேணாலும் அமைக்கலாம். ஏன்னா வந்து இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியா வரேன். தாவேகா சைட்ல வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகளா வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து செருப்பு போட்டிருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 4 குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் முரண்பாடுறேன் என்னன்னா, செருப்பு போட்டிருக்காங்க, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அது அந்த ஃபர்ஸ்ட் நடந்த 3 நாள்ல வந்து அந்த செருப்பு ஏன் போட்டாங்க அப்படின்ற காரணங்கள் தெரியாம இருந்தது. அப்போ வந்து நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். பழைய வீடியோஸ்ல வந்து செருப்பு போட்டிருக்காங்க, ஓகே அங்க ஏதோ ஒரு கலவரம் தூண்டுறதுக்கு யாரோ வந்து பண்ண மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பழைய வீடியோஸ்லாம் குறிப்பிட்டிருந்தேன். இப்போ வந்து அந்த வீடியோஸ்லாம் அந்த 3 நாள் 4 நாள் கழிச்சு இந்த விஜய் அவங்க பேசினதுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னு இருக்கு. அந்த செருப்பு போட்டவரோட பக்கத்துல ஒரு 2 பேர் தள்ளி வந்து ஒரு பாடி வந்து ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டிருக்காரு. அப்ப அந்த இடத்துல மயக்கம் போட்டிருந்தாரு, இறந்தாரான்னு சொல்லி தெரியல. அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காக தான் அவர் செருப்பு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல தெரிஞ்சது. அதனால வந்து அது எப்படி அப்படின்றது நான் என்னோட கருத்தை சொல்றேன். உங்களோட கருத்து நீங்க என்னன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுல கூட்டத்துல வந்து ரவுடிகள்லாம் வந்து புகுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே தான் வந்து மதியழகன் அவங்களோட வைஃப் வந்து அவங்கள கைது பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். புதிய தலைமுறை நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்.
அதுல வந்து இந்த மாதிரி மயக்க மருந்துலாம் அடிச்சாங்க, அந்த ரவுடிகள்லாம் பூந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதை போய் கோர்ட்லயே போய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஜட்ஜ் ஒரு லாயர் ஒருத்தவங்க போயிட்டு ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல வந்து என்கிட்ட ஆதாரங்களா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தாவேகா தரப்புல வந்து வக்கீல்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, இதுல ஒரு கூடுதல் தகவலும் இருக்கு சொல்றாங்கன்னு. இந்த மாதிரி ரவுடிகள்லாம் புகுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஆதாரங்கள் வந்து கொடுக்கணும். இல்ல அப்படின்னா அது நில் அப்படின்னு சொல்லி தான் வரும். இது வாய்ட் அப்படின்னு தான் சொல்லி வரும். இது வந்து குற்றச்சாட்டு வந்து சும்மா அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வரும். இதுக்கான ஆதாரங்கள் வந்து அவங்க கோர்ட்ல கொடுப்பாங்க. கொடுத்து வந்ததுன்னா அதையும் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து இன்சூரிஸே ஆகல. இப்போ வந்து பொதுமக்களுக்கெல்லாம் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. விஜய் அவங்களோட வண்டி இங்க இருக்கு. போலீஸ் அவங்களாம் இங்க இந்த சைடு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் மயக்கம் போட்டவங்க சைடுல. ஆனா காவல்துறை அவங்களுக்கு மட்டுமே எப்படி இன்ஜுரி ஆகவே இல்ல. எப்படி பொதுமக்களுக்கு மட்டும் இன்ஜுரி ஆயிருக்கு. இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாதங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான வாதங்கள் இதுல வந்து இந்த இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இருந்தா கண்டிப்பா ஏதோ கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா காலையில 4 மணிக்கு விடிய காத்தால நைட்டு வந்து 7:30 மணிக்கு சம்பவம் நடக்குது. 7:30 மணின்றதே தமிழ் ஒரு அவசரமான வார்த்தையே நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த அளவுக்கு, இந்திய மக்களை பொறுத்த அளவுக்கு ஒரு அவசரமான வார்த்தை 7:30 மணி அப்படின்றது. அந்த 7:30 மணிக்கு தான் அந்த இறப்புகள்லாம் நடந்திருக்கு. நடந்த இறப்புகள் வந்து 10 மணிக்கு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்து ஒரு 2:30 மணி நேரத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்க லோக்கல் நியூஸ்ல வந்து தெரிய யாரெல்லாம் யாரோட குடும்பங்கள்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்களோட குடும்பங்கள் மிஸ்ஸிங் ஆன குடும்பங்கள்லாம் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு யாரெல்லாம் என்னோட குழந்தைய காணோம், என்னோட ஹஸ்பண்ட் காணோம், என்னோட ஒய்ஃப் காணோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த 10 மணி 10:30 மணிக்குள்ளேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து கோர்ட்ல சொன்னது ஸ்கிரீன்ஷாட் வைக்கணும் பாருங்க. உடனே வந்து அந்த 4 மணிக்குள்ளேயே அந்த ஒரு 2 மணி நேரத்திலேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 4 மணிக்கெல்லாம் வந்து அந்த உடலை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலதான் வந்து ஆரம்பத்துல வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. அவர் கூட அந்த வீடியோ வந்து இன்ஸ்டால பார்த்ததான் நானு. அவரோட இன்ஸ்டா பக்கத்துல இன்னைக்கு மதியானம் கூட பார்த்தா சொல்லி நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் இந்த 2001ல அண்ணா நகர்ல ஒருத்தர் டிஎம்கே ஃபங்க்ஷனரி ஒருத்தர் டிஎம்கே ஃபங்க்ஷனரி நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மிரட்டி உடனே உடல இது எரிக்க சொன்னாரு. பதைக்க வேணாம் இருக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவரு சொல்லியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தான் வந்து கைது செஞ்சாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதோ அவதூறுலாம் குறிப்பிட்டாங்கன்னு. இன்னைக்கு போயிட்டு அந்த குற்றச்சாட்டுகள் போய் வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டைம் எல்லாம் வந்து இந்த ரெக்கார்ட் புக்ல இருக்க தான் செய்யும். ஸோ வந்து இதுல ஒரு முரண் இருக்கதா நான் ஃபீல் பண்றேன். இதுவும் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இது நம்ம வந்து போக போக தான் நம்ம பார்க்கணும் எப்படின்னு. இறுதியா இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, சிபிஐ என்கொயரி இப்ப அமைப்பாங்களா அப்படின்னா, இல்ல இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ் தலைமையில இப்ப விசாரணை ஆணையம் அமைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல கொஞ்சம் டைம் கொடுக்க தான் செய்வாங்க. இப்போதான் வந்து எஸ்ஐடி ஒன்று அமைச்சிருக்காங்க. அஷ்ரகார்க்கு வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கின ஒருத்தர் அவர் தலைமையில ஒரு எஸ்ஐடி ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த எஸ்ஐடி வந்து எப்படி விசாரணை போகுது இப்போ வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்ல வந்து 2024ல வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. அதன் தொடர்ச்சியா வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. விசாரணை வந்து 1 வருஷம் 2 மாசத்துக்கிட்ட. இப்ப போன மாசம் தான் வந்து செஞ்சாங்க. ஜூலை மாசத்துல வந்து அவர் கொலை செய்யப்பட்டாரு சொல்லி நினைக்கிறேன். 1 வருஷத்துக்கு 1 வருஷம் 2 மாசம் வந்து ஆச்சு. அந்த அவ்வளவு நாள் வந்து தமிழ்நாடுல தனிப்படை போலீஸ்க்கு வந்து பர்மிஷன் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை சிபிஐக்கு வந்து மாத்திருந்தாங்க. அது நிறைய குற்றச்சாட்டுகள் காட்டமா கருத்துக்கெல்லாம் சொல்லி உயர்நீதிமன்றம் மாத்திருந்தாங்க. அதே மாதிரிதான் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இது வந்து சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து ஜட்ஜ் குறிப்பிட்டதான். கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் தலைமையில வந்து அஷ்ரகார் தலைமையில வந்து ஒரு எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 1 மாசமோ 2 மாசமோ இது வந்து டைம் கொடுப்பாங்க. இடையில வந்து தமிழக வெற்றி கழக தரப்புல வந்து எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட வைஃப் வந்து 1 வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து அந்த கோர்ட்ல வந்து உண்மையாலுமே அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்போ வந்து அது சிபிஐக்கு மாத்துவாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதுல இறுதியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துல வந்து எல்லார் மேலேயும் தப்பு இருக்கதான் செய்யுது. காவல்துறையா சரி, சிபிஐயும் சரி, இந்த மாதிரி எல்லார் மேலேயும் தப்பு இருக்கதான் செய்யுது. உண்மை வெளியே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல உண்மை வெளியே வராது. இன்னைக்கு நான் அதை பதிவிடுறேன். இதுல கண்டிப்பா இவங்க மேல தப்பு இருந்தது, இவங்க மேல தப்பு இருந்தது அப்படின்ற மாதிரி உண்மை வருமா அப்படின்னா, இந்த மாதிரி தவறுகள் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதை விஷயம் முடிச்சிருவாங்க. இதுல யாராவது தண்டனை பெறுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஒரு 99.9% வந்து தரமாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து. கொஞ்ச நாட்கள் இது போகும். ஒரு சிபிஐ ஒரு எஸ்ஐடி வந்து ஒரு ஒரு 6 மாசம் விசாரிப்பாங்க, 7 மாசம் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு போவோம். சிபிஐக்கு போனாலும் இந்த 6 மாசத்துல வந்து ஆட்சியே மாறிடும். இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுல ஒரு 4 மாசம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கையில வந்து போலீஸ் வந்துரும். இன்னும் ஒரு 5, 6 மாசத்துல வந்து போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் கையில வந்துருவாங்க. இந்த எலெக்ஷன் தேதி வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு ஃபோக்கஸ்ல தான் வந்து
காங்கிரஸ் ஃபோக்கஸும் வரும், பிஜேபியோட நேஷனல் தலைமையோட ஃபோக்கஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போய் ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே வெளிய வருமானா? ஏன்னா 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இவரு மேல வந்து 8:45 மணிக்கு பேசுறேன், 8:45 மணிக்கு கிளம்புனது. அவங்களும் வந்து 12 மணிக்கு மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க. 12:15 வந்து கரூர்ல பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு புசியானந்த் அறிவிச்சிருக்காங்க. ஆனா பர்மிஷன் வாங்கின டைம் வந்து மதியானம் 3ல இருந்து 7 மணி தான். இந்த மாதிரி நிறைய முரண்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு முரண் இருக்கப்ப போலீஸ் வந்து அந்த கூட்டம் வந்து பயங்கரமா கூட்டுறாங்க அப்படின்றப்ப அந்த கூட்டத்தை கலைச்சு விட்டுலாம். அது வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 பேர் சைட்லயும் தவறு இருக்கதா நான் பாக்குறேன். அதனால இது வெளியே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.